மாவட்டம் புவனகிரியில் ஸ்ரீமுஷ்ணம் பூவாரக பெருமாள் சுவாமி மண்டகப்படி திருவிழா புவனகிரியில் உள்ள பாண்டுரங்கர் பஜனை மடத்தில் நடைபெற்றது. புவனகிரி வர்த்தக சங்கம் சார்பில் சுவாமிக்கு பாரம்பரிய முறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரீமுஷ்ணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூவாரக பெருமாள் சுவாமி ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு கிள்ளை கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்காக செல்வது வழக்கம். அப்படி தீர்த்தவாரிக்கு செல்லும் ஸ்ரீ பூவாரக பெருமாள் புவனகிரிக்கு வருகை தந்து 4 நாட்கள் பல்வேறு வழிபாட்டாளர்கள் ஏற்பாட்டின் பேரில் பல்வேறு இடங்களில் தங்கியிருந்து அருள் பாலிப்பார். இந்த நிலையில் அதிசிறப்பு வாய்ந்த இறுதி நாளான நேற்று புவனகிரி வர்த்தக சங்கம் சார்பில் மண்டகப்படி என்னும் சிறப்பு வரவேற்பு வழிபாட்டு நிகழ்ச்சி பாண்டுரங்கர் பஜனை மடத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ பூவாரக பெருமாளுக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்து பூவாரக பெருமாள் அருளாசிகளை வழங்கினார். இந்த விழாவை காணவும் ஸ்ரீ பூவாரக பெருமாளை தரிசனம் செய்யவும் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முடிவில் புவனகிரி வர்த்தக சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு பூவாரக சுவாமி ஆலயத்தார் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இதில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு பணியை பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகம் மற்றும் வர்த்தக சங்கம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ கண்ணம்மன் ஸ்ரீ புது அம்மன் திருக்கோவிலில் கொடை விழா கடந்த 8ஆம் தேதி திருவிளக்கு பூஜையுடன் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான நேற்றைய தினம் காலையில் அம்மனுக்கு சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் நள்ளிரவில் தாமிரபரணி நதியிலிருந்து பூரண கும்பம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக மண் கலயத்தில் பல்வேறு வாசனை திரவியங்கள் நிரப்பப்பட்டு சுமார் 3 அடி உயரத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பூரண கும்பம் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு வேத மந்திரங்கள் வழங்க மகா தீபாராதனை செய்யப்பட்டு மேளதாளம் முழங்க தீப்பந்த வெளிச்சத்தில் பூரண கும்பம் எடுத்து கோவிலுக்கு வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து இரவு கொடை விழாவும் மிக விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி அதிகாலை முதல் பக்தர்கள் அலகு குத்தி அக்னிச்சட்டி எடுத்தல், சேறு பூசி பூச்சாண்டி வேடமிடுதல், உடல் முழுவதும் எலுமிச்சம்பழத்தை குத்தி தேரெழுத்த வண்ணம் அக்னிச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து கோவில் முன்பாக கழுகுமரம் ஊன்றப்பட்டு கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கோவில் முன் அமைக்கப்பட்ட பூக்குழியில் கோவில் பூசாரி இறங்கியதை தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர். இந்நிகழ்வு நேற்று நள்ளிரவு வரை நடந்தது. இதில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் இறங்கினர். நேற்றிரவு கம்பம் கோவிலில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு அம்மன் குளத்தில் கொண்டு போய் விடப்பட்டது. இன்று காலை அம்பாள் மஞ்சள் நீராட்டுதல் நடைபெறுவதை தொடர்ந்து இரவு சர்வ அலங்காரத்தில் மாரியம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி அம்மன் குளத்திற்கு புறப்பாடாகி முக்கிய வீதிகள் வழியாக செல்லும். அப்போது பக்தர்கள் ஆங்காங்கே திரண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபடுவதை தொடர்ந்து நாளை அம்மன் கோவிலை சென்றடைவதுடன் திருவிழா நிறைவு பெறும். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மதுரை வண்டியூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் பூச்சொரிதல் விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் முன்பு நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவிலான தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவை ஒட்டி மாரியம்மன் மின் அலங்கார பூப்பல்லக்கில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் அம்மன் கிழக்கு கோபுரம் முன்பு எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அங்கு மாரியம்மனுக்கு மல்லிகை, முல்லை, ரோஜா, சம்பங்கி உள்ளிட்ட பல வண்ண மலர்கள் கூடை கூடையாக அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுர வாயிலில் இருந்து மாரியம்மன் புறப்பாடாகி மாசி வீதிகள், வடக்கு, கீழவெளி வீதி, காமராஜர் சாலை வழியாக வலம் வந்த அம்மனை வழிநெடுகிலும் வரவேற்பு தெரிவித்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வண்டியூர் தெப்பக்குளம் வந்தடைந்த மாரியம்மனுக்கு அங்கு பூச்சொரிதல் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது.
விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான பூக்கள் அபிஷேகம் நடைபெறுவதை கண்குளிர கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் 108 நாமாவளியில் சேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தனக்காப்பு சார்த்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழா நடைபெறும். இதில் முக்கிய விழாவாக சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. உலக புகழ் பெற்ற இந்த திருவிழாவை காண உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர், வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் வருவார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 12 நாட்கள் நடைபெறும். இந்த பெருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் சுவாமி சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது. அன்றைய தினத்திலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை இரவு என இருவேளையும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வருவார். ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், 27ஆம் தேதிக்கு திக்விஜயமும் நடைபெறுகிறது. இவ்விழாவில் சிகர நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் 28ஆம் தேதி நடக்கிறது. அன்றைய தினம் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் திருக்கல்யாண நிகழ்வுகள் மேற்கு தெற்காடி வீதி சந்திப்பில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெறும். திருக்கல்யாண விழாவில் அன்றிரவு மீனாட்சி அம்மன் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். திருக்கல்யாணத்திற்கு மறுநாள் 29ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் காலை 6 மணிக்கு தேரோட்டம் நடைபெற உள்ளது. விழா ஏற்பாட்டை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் லட்சுமி ஹயகிரிவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும், தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி ஹயகிரிவர் பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறது. அதாவது இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து பூஜை நடைபெற்றது. மேலும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்ரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேதாகம சம்ரக்ஷண லட்சுமி சரஸ் மாருதி டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.